இப்போ எனக்கு ஒரு சகோதரி ஞாபகத்துக்கு வர்றாங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த சகோதரி தெரியும். 1999ஆம் ஆண்டு ஒரு நள்ளிரவிலே கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்கிற தேவ மனிதனையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்தார்கள் ஒரிசா காட்டுக்குள்ளே. நாங்கள்லாம் அந்த காடுகள்லாம் பார்த்துருக்குறோம். ஒரிசாவில் ஜீப்பை பூட்டி எரித்தாங்க. அவங்க வெளியே ஓட முடியாது. ஜீப்பை பூட்டி எரித்தாங்க. இந்த 3 பிரேதங்களையும் ஒரு குழியில் வச்சு வரிசையாக அந்த பிரேத பெட்டிகளை வச்சுருக்கிறாங்க. செவப்பெட்டிகளை நிறைய பாஸ்டர்ஸ் சுற்றி இருக்கிறாங்க. 1-2 பிஷப்ஸும் இருந்தாங்க. இப்போ கிளாடிஸ் ஸ்டைன்ஸும் விடப்பட்ட ஒரே அவங்களுடைய மகனும், அவள் பேர் எஸ்தர். அவங்க 2 பேரும் இந்த 3 பெட்டியை கீழே பார்த்து நிற்கிறாங்க. ஒரு பெட்டியே பார்க்க முடியாது, 3 பெட்டி எரிஞ்சாச்சு. என்னத்தை எடுத்து வச்சாங்களோ தெரில, சாம்பல் ஆகிடுச்சு. அப்போ அந்த அடக்க ஆராதனை நடத்துகிற பாஸ்டர் கிளாடிஸ் அம்மையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன பாட்டு பாடுவாங்க? அப்போ அந்த அம்மா ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு சொன்னாங்க. என்ன பாட்டு பாட சொன்னாங்க? ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ, நாளை நான் தைரியமாக சந்திப்பேன், ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆம், வெற்றி வாழ்வு என்பது அசைக்க முடியாத விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு நங்கூரம். இட் இஸ் அன் ஆங்கர் ஆஃப் ஃபெய்த். நங்கூரத்தை போட்ட பிறகு காற்றடித்தால் என்ன, புயல் அடித்தால் என்ன, அலை வீசினால் என்ன, கப்பல் அசையும், ஆனால் எங்கும் வழி செல்லும். நங்கூரம், அதான் நம்முடைய விசுவாசம்.